இந்த மாநாடு முடிஞ்சு என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்க இங்க அமெரிக்கா வாழ் தமிழர்கிட்ட என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்குறீங்க மாநாடு முடிஞ்ச பிறகு? மாநாடு நடந்ததே மாற்றம் தாங்க. நடக்கிறதே மாற்றம் தான். இந்த இடத்துல இவ்வளத்தையும் மீறி இது சம்பந்தமா, தமிழர் உரிமை சம்பந்தமா, தமிழர் ஓர்மை சம்பந்தமா, தமிழர் வாழ்வு சம்பந்தமா அக்கறையோடு பிரிவினைகள் எல்லாம் கடந்து ஒன்று திரண்டு ஒரு 10 பேர் இருக்காங்கங்கிற செய்தியே மிகப்பெரிய மாற்றம். முதல் அடி. நான் அவ்வளவுதான் இந்த நேரத்துல இதை சொல்லுவேன் நான். எதிர்காலத்துல நம்மளால வந்து மிகச்சிறந்த ஆளுமைகளை வெறும் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் கிடையாது, நம்மளால வந்து மாணவர்களுக்கு வந்து சிறந்த தமிழ் தேசியவாதி அப்படிங்கிற விருதுகள் கொடுக்கலாம். அவங்களுடைய பங்களிப்பை வந்து சமூகத்துக்கு கொண்டு வரலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து என்னென்ன செய்ய முடியுமோ சென்று வரலாம். மக்களுடைய பங்கேற்பு நம்ம இருகரம் கூப்பி நம்ம அவங்கள வரவேற்கிறது என்னன்னா, உங்களை நீங்க உணர்ந்துங்க. நீங்க உங்களை நீங்க வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரிதான், மனநலம் மானா புகழை தரும், ஆனா இனநலம் எல்லா புகழையும் தரும்னாரு. இல்லை, ரைட்டுங்களா? அப்ப இந்த இனநலம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இந்த இனநலம் உங்களுக்கு எல்லா புகழும். நீங்க வந்து அமெரிக்காவில நாளைக்கு ஒரு தொழிலதிபரா வேணும்னா கூட உங்களுக்கு இனம் சார்ந்தவர்கள் தான் வந்து நிப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து தோ யூ கேன் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், அது நட்பு ரீதியா நம்ம வந்து யாரோடையும் பழகுன்னு சொல்ல விரும்பல. இன்னொரு பயிற்சி நம்ம தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல நம்ம எப்படி நம்ம இந்த சமூகத்தோட ஊடுருவி ஒருங்கிணைகிறது. இப்ப ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, இப்போ எங்க கவுண்டில, அது உங்க கவுண்டில எப்படி இருக்குன்னு தெரியல, இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் எமர்ஜென்சி அல்லது ஃபயர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க போய் பாத்தீங்கன்னா, அவங்கவுங்க அமெரிக்கர்கள் மிக அதிக அளவுல அவங்க பிள்ளைகளை வாலண்டரி அனுப்புறாங்க. நம்ம மக்கள் வந்து அதை வந்து அது இதெல்லாம் நம்ம ஊர்ல அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருப்போம் இல்லைங்களா? வந்து அப்படி ஒரு ஆள் கிடையாது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு டொனேஷன் செக் அனுப்புங்கன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அந்த பெடரல் அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை தாண்டி, ஸ்டேட் அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை தாண்டி, அடிப்படை கருத்து என்னன்னா, என் பகுதியில ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுன்னா இங்க இருக்கிற தீயணைப்பு துறை நல்லா இருந்தாதான் என் வீடு காப்பாற்றப்படுங்கிறது தான் அடிப்படை. $1 மில்லியன் வீடு வாங்கி பிரயோஜனம் இல்ல. அதுல இருந்து நான் ஒரு $100 கொடுத்து என்னுடைய தீயணைப்பு துறையை நான் வலுவா வச்சுக்கிட்டாதான் அதை பாதுகாப்பும். இந்த புரிதல், இந்த முதிர்வு இன்னும் நம்ம பெரும்பான்மை தமிழர்களுக்கு வரல. அவங்க அதை வந்து ஏதோ ஒரு எனக்கு அந்த பழக்கம் உண்டு. நான் அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு $20, $25, $50 செக் எழுதுவேன். அவங்க அதுக்கு நன்றியும் தெரிவிப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, ஒரு சமுதாயத்துல தமிழர்கள் போய் குடியேறும் பொழுது அந்த அரசியல் மட்டத்துல, அதாவது அந்த செனட்டர்ஸ் அவங்க எல்லாம் உட்கார்ந்தும் போது யார் யாரெல்லாம் பங்களிச்சிருப்பாங்க அப்படின்னா, நான் பாரு இந்த சமூகம் வந்தாங்கன்னா இவங்க குடியேற இடங்கள்ல அவங்க சமூகத்துக்கு பங்களிப்பு பண்றாங்க. அப்ப நம்ம எல்லா பெனிஃபிட்ஸையும் ஏத்துக்கிறோம். அமெரிக்கா தருகின்ற சலுகைகளை பூரா ஏத்துக்கிறோம். நீ என்ன திருப்பி செஞ்ச? ஒட்டாம இருக்கோமா? அப்ப நம்ம ஒட்டாம சொல்லிட்டீங்க. நீங்க ஒட்டாம இருக்கீங்க. இங்க நமக்கு இன்னும் விஜய் பிரச்சனையே தீரல. நம்ம இவரு சிவி சண்முகம் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, சசிகலா இதுல இருக்காங்க. அப்ப பறந்து விருந்தப்பட்ட வந்து சமூகத்தை பாருங்க, பங்களிங்க, அவங்களோட கலந்துங்க, ஆங்கில மொழியை இன்னும் சிறப்பா கத்துக்குங்க. அந்த தமிழ் இலக்கணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆங்கிலத்தை வந்து இன்னும் உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஒப்பீடு அளவுல வந்து ஒரு சொல்ல தமிழ் மூலமா, இப்ப நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் இது. இங்கிலீஷ்ல சர்வ் த ஃபுட்பாங்க, தமிழ்ல பரிமாறும்பாங்க. பரிமாறுனா கர்டசி எக்ஸ்சேஞ்ச். அப்ப சர்வ் த ஃபுட் வந்து பண்பாட்டை வெளிப்படுத்துதா, கர்டசி எக்ஸ்சேஞ்சுங்கிறது பண்பாட்டை வெளிப்படுத்துதான்னா கர்டசி எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து வெளிப்படுத்துது. இன்னும் நீங்க வந்து அதாவது தமிழ் எப்பேற்பட்ட ஒரு அறிவியல் மொழிங்கிறதுக்கு நீங்க 12th படிக்கும் போது பிசிக்ஸ்ல வந்து டிஃப்ராக்ஷன் ஒரு பண்பு படிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு ஓரங்கள்ல இந்த ஒளி வந்து வளைஞ்சி ஒரு இப்ப இந்த டிஃப்ராக்ஷன் DIFFRACTION A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாய்ங்கிற மாதிரி இதை மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். அந்த டிஃப்ராக்ஷன்ங்கிற சொல்லு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கல. ஆனா அதுல தமிழுக்கான அதுக்கான இணைச்சொல் என்ன, அதுக்கான தமிழ் சொல் பதம் என்னன்னா வரம்பு விளைவு.
அதை விளக்கிட்டு பாருங்க. இதுக்கு மேல நான் இப்ப டிஃப்ராக்ஷன் எதுக்கு மனப்பாடம் பண்ணும்? ஏற்படுற விளைவுதான் இப்படி. உங்களுக்கு மொழி வந்து ஒரு ட்ரெஷர். இதை விட நீங்க போய் பாத்தீங்கன்னா படைப்பாற்றல் உள்ளவங்களுக்கு, இப்ப நம்ம அமெரிக்காவில டெஸ்லா நல்ல வேளை வந்து காலம் மீட்டு கொண்டு வந்து டெஸ்லா காருங்கிற பேர்ல டெஸ்லா யாருன்னு கேட்க வச்சிருச்சு. ஆமா. வந்து எடிசனை தாண்டின விஞ்ஞானி டெஸ்லாங்க. அவருதான் இந்த தந்தி இல்லா விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மின்சாரத்தை, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தவர். ஆமா, டெஸ்லா வந்து மிகப்பெரிய கவிதை விரும்பி. அவர் கவிதைக்குள்ள எதை விரும்புவாரு அப்படின்னா, மெட்டபார்னு சொல்ற சார்பில்லாத ஒரு விஷயத்த வேற ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக கொண்டு வந்து அதை நிறுத்துறாங்க பாத்தீங்களா? அதுதான் ஒரு அறிவியலுக்கும் பயன்படுத்தினார். நீங்க டெஸ்லாவுடைய சொல்றீங்க இல்லையா? அது போல சொல்றீங்க. அப்ப இயற்பியல்ல அவரு வந்து பிசிக்ஸ்ல அவரு வந்து இந்த கூறு அவருக்கு வந்து கிடைச்சதுனால அவர் என்ன பண்ணாரு, மிகச்சிறந்த உலகத்தை புரட்டி போடுற அப்ப உங்களுக்கு இது வந்து விஞ்ஞானம் வேற, கவிதை. இப்ப தமிழ்நாட்டுல இது இல்லைங்களா, களஞ்சியம் இல்லையா? உலகத்துல எந்த மொழியில இருக்கு? அப்ப இவங்க வந்து சொல்ற ஒவ்வொரு பாடல்களிலுமே ஒரு இன்டெலெக்சுவாலிட்டி இல்லையா? கம்பனுடைய ஒவ்வொரு இதுவுமே வந்து எதை எதோட ஒப்பிடுறது, எப்படி அதை நயமா வெளியில கொண்டு வந்திருக்காங்கிறது உங்களுடைய மூளை சாளரங்களை ஒவ்வொன்றையும் திறந்து விடும். ஒரு வழியா திறந்து விடும். நீங்க உலகத்தை வேற மாதிரி தரிசிக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் வந்து டேட்டா என்ட்ரி பண்றேன், நான் வந்து புரோகிராமரா இருக்கிறேன், உங்களால ஒரு ப்ராடக்ட உருவாக்க முடியாது, படைப்பாற்றல் வராது. அப்ப நல்லதோ கெட்டதோ தமிழ் அதற்கான கருவூலமா ஏற்கனவே இருக்கு. இப்ப நம்ம அதை வந்து தாய்மொழியா நமக்கு அது அமைஞ்சிருச்சு. நம்ம தமிழை பயன்படுத்திக்கலன்னா வேற உங்க வளர்ச்சி பாதிக்கப்படுதுங்கிறது தான் யதார்த்தம். உண்மைதான். நீங்க வளரணும் அப்படின்னா அப்ப நம்ம அதை ஊக்கப்படுத்துவோம். அப்ப தமிழை எப்படி பயன்படுத்துறது? இன்ஃபேக்ட் வந்து இங்க தமிழ் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே கூட நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த பசங்களுக்கு சொல்லும் போது எப்பயுமே வந்து நம்ம எல்லாம் மேஜர் சுந்தரராஜன் ஆயிட்டோம். உள்ள வாங்க கம்மின் ஒரு இப்ப வேற்றுமை உருவு அப்படிங்கறதே தாண்டி வெறும் வேற்றுமை உருவு ஐயாளுகோ என்னதுக்கன்னு, அப்புறம் வெளி வேற்றுமை, அப்புறம் பேரு முதல்ல அப்படிங்கிற சோதை தாண்டி இது வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் மார்க்கர். அப்ப ஒரு தெருவுல ஒரு வீடு இருக்கும் பொழுது ஒரே முகவரி, ஒரே ஊரு, ஒரே தெரு, அது வரைக்கும் எல்லாமே வந்துருது. ஆனா உங்க வீட்டையும் பக்கத்து வீட்டையும் அடையாளப்படுத்துறதுக்கு எண் அவங்க 12 இருப்பீங்க, நீங்க 13 இருப்பீங்க, அல்லது அவங்க 10 இருப்பீங்க. அப்ப அந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் மார்க்கர் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதுதான் இந்த வேற்றுமை உருபு. உருபுன்னா சிமிலி, வேற்றுமைனா டிஃபரன்ஷியேட்டிங். இதை டிஃபரன்ஷியேட் இப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது என்கிட்ட படிக்கிற தமிழ் பசங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆங்கிலத்தோட அவங்களால சமன்படுத்தி பார்க்க முடியுது. இப்ப நம்ம வந்து இந்த ரோலை பிளே பண்ணணும், இதை ஊக்கப்படுத்தணும். இப்படி வந்து தமிழ்வாதியார்னாலே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, மார்க் போட மாட்டாருங்கிற கதையெல்லாம் போயிட்டது, மலையேறிட்டது. ஆமா. இன்னொரு பக்கம் சங்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் வந்து அரசு பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்குறேங்கிற அந்த அழுகையெல்லாம் தூக்கி ஒரு பக்கத்துல தூக்கி விட்டேறீங்க. ஒரு 10 மென்பொறியாளர்கள் சேர்ந்தாங்கன்னா அருமையா தமிழை அதை டு த கோர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பை உருவாக்கிட்டு நீங்க இன்டராக்ட், நீங்க ஸ்பானிஷ் அப்படிதான் கத்துக் கொடுக்குறாங்க, ரஷ்யன் அப்படிதான் கத்துக் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உருவாக்கிட்டு கத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்களா? கெட் அவுட் ஆஃப் தட். அவன் யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்குறது? ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்திய பேர் எழுதுறத வந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஜிபிஎஸ் வந்த பிறகு நீ அவனாவது போய் போர்டை படிச்சுட்டு நிக்கிறானா? வந்துட்டது இல்லைங்களா? நீங்க ஏன் இன்னும் அதுலயே நிக்கிறீங்க? அதுல இருந்து வெளியேறுவோங்க. நம்ம வந்து உலகத்துல திருமணம் பாத்தீங்களா, இந்தியத்துல போயிட்டு இன்னும் நம்மள ஏமாத்திருக்கானுங்கள. என்ன வந்து இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவர்கிட்ட நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, உங்க பாலபாடம் கத்துக்கும் போதே இவங்க எல்லாம் வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஆமா. இல்லைங்க, நான் வந்து மருந்தாக்கியல் துறையில இருக்கேன். பெரிய அளவுல ஹை ஸ்கேல் பார்மா மேனுஃபேக்சரிங் தான் என்னுடைய ட்ரேடு. அப்ப நான் அதுக்கான அந்த ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ நாங்க அவ்வளவுக்கும் மகிழ்ச்சியா இருப்போம். ஏன்னா அதுக்கான இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? நாங்க டிசைன் பண்றதே என்னன்னா சேலஞ்ச் பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம் அந்த சிஸ்டத்தை. இது இந்த அளவுக்கு தாங்குமா, இந்த அளவுக்கு தாங்குமான்னு நாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணும் போதே ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குன்னு. அந்த மாதிரி திரும்ப
இதெல்லாம் நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம். கரெக்ட். அவர் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஆனா இவருக்கெல்லாம் நான் சில்லறையை சதற விட்டுருக்கேங்க. என்ன அவரு பண்றது? பேசுறதும் ஜெகத் கஸ்பருக்கு சில்லறையை சதற விட்டுருக்கோம். அவருக்கு இந்த ஜெகத் கஸ்பருக்குலாம் நாஞ்சில் சம்பத் ஒரு பேர் வச்சாரு. இவெல்லாம் பகல்லே பாவம் செய்யற பாதிரியார். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு நமக்கு எல்லாமே வந்து வந்துகிட்டு போகுது இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க பாருங்க. தேசிய தலைவர்னு ஒருத்தவர் தான் எடுப்பிடத்தை விடாம நின்னதுனால எவ்வளவு பேர் அம்பலப்பட்டு போயிருக்காங்க பாருங்க. கரெக்ட். கரெக்ட். இதுதான் வரலாறு. இதுதான் பயிற்சி. அப்ப தமிழ் தேசியர்களா நம்ம ஒண்ணா நம்ம களத்துல நிக்கும் பொழுது, அவங்கவங்க சொல்லுவாங்க, நான் தமிழன் தான் இருந்தாலும் என் தமிழ் தாய்மொழிங்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள நான் அப்படி நான் இப்படி வளைச்சு முளைச்சு நிலைச்சு வந்து நான் இனவாதி கிடையாது. நீ என்ன வேணாலும் படிச்சுக்க. எரியுதா எரியட்டும். பேன 5ல வைடி மாலான்னு 50ல வைடி. இறுதியா ஒரு கேள்வி கேட்க நினைச்சேன். இது கேட்டதா, இப்ப தமிழ் தேசம் தவறான புரிதல் நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன, அது எப்படி இது அந்த தவறான புரிதல் வந்து இப்படி சொன்னீங்க, அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கேள்விதான் கேட்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. சோ இந்த தவறான புரிதல் எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? கைண்ட் ஆஃப் தமிழர்களே வந்து தமிழ் தேசம்னா அது ஏலியன் வேர்டு மாதிரி அது வேற ஒண்ணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க போட்டிக்கே வரமாட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க அவங்க வந்து ஒரு காலத்துல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா காமராஜருக்கும் நம்ம ராஜாஜிக்குமான பகையா அரசியலை கட்டமைச்சாங்க. அந்த சண்டையிலே நீ போக்கஸ் பண்ணுன்னு. அடுத்தது என்ன பண்ணாங்க, திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான சண்டைன்னு போக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்குமான சண்டைன்னு போக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதிக்குமான சண்டைன்னு போக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன போக்கஸ் பண்றாங்க, நம்ம களத்துக்கு வந்துட்டோம். நம்ம களத்துக்கு வந்த உடனே அதெல்லாம் விட்டானுங்க. விஜய் வந்ததுனால தமிழ் தேசியம் காலி ஆயிடுச்சு, ஓடி போயிடுச்சு. ஏதாவது விஜய்ங்கிற ஒரு தமிழர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம விட்டுருவோம், மரியாதையோட பேசுவோம், இதெல்லாம் பேசுவோம். தகுதியின் பார்ப்பட்டு அவருடைய செயல்களை குறைஞ்சபட்சமா நீங்க வந்து அரசியல்ல பொதுத்தன்மைக்கு வந்த பிறகாவது நீங்க மாத்திக்கணும் இல்லைங்களா? ஆமா, உண்மைதான். அத கூட நான் செய்ய மாட்டேன்னு அவர் நிக்கிறாரு பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு வல்லரக்கன். அந்த இவரு சொல்லுவார்ல, இந்த இது பாயாசத்தை தாத்தாவை கொடுத்துட்டீங்கன்னு. அவரு பாவமா இல்லையானே இருந்துச்சு. என்ன நல்லா இருக்கு, இன்னொரு கப்பு கொடுன்னு கேட்டாரு உங்க தாத்தா. நீ பாயாசம் குடிக்கிறியாங்கும் போது இவங்க எல்லாரும், நீங்க நல்லா ஒரு கேள்வியை கேட்டீங்க சங்கர். தமிழ் தேசியம் நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியா ஓட்டு அளவுல சீமான் நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கட்டத்துல சீமான பிடிச்சவங்க இருப்பாங்க, எதிரா பேசுறவங்க இருப்பாங்க, போறவங்க இருக்காங்க. வெல்கம். அது பத்தின வாதங்கள் வரட்டும். வாதங்கள் வர்றது வரவேற்கத்தக்கது. நீங்க மூர்க்கமா அவரை எதிர்த்து பேசலாம், அவர் பிடிக்க. தமிழ் தேசியம்ங்கிறது நிலம், அதன் மீது கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கலாம், குடிசையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கிறது சீமான். நாளைக்கு சீமானுக்கு பதிலா நம்ம அத நிலத்தை காப்பாத்திட்டோம்னா நீங்க விரும்புற மாதிரி மாளிகையை கட்டிக்கலாம். நீங்க அந்த வீட்டுக்காக நீங்க போய் நிலத்தை நிலம்ங்கிறது அதுதான். அப்ப இவங்க நின்னதுனாலதான் ரஜினிகாந்த் டுக் a step back. இவங்க நின்னதுனாலதான் விஜயகாந்த் got exposed. இவங்க நின்னதுனாலதான் இன்னைக்கு வந்து விஜய் இந்த அடி அடிக்க முடியுது. ரைட்டுங்களா? இதெல்லாம் அவசியமானது. நம்ம அப்ப களத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமான காலகட்டங்கிறத வந்து நம்ம வந்து அதை வந்து உணர்ந்துக்கணும், விட்டுறக்கூடாது இல்லைங்களா? ஆமா, அந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் வந்து கூடுதலா நம்ம செய்யணும். அப்ப என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை வந்து மாக்கரி பண்றதுனால, உங்களை கேலி கிண்டல்லாம் உங்களை ஆக்கும் பொழுது தமிழனுக்கு என்னைக்குமே வந்து மூக்குல கோவம் வந்துடும். நம்ம அடுத்த எவ்வளவு வாட்ஸ்அப் சண்டை நடந்திருக்குங்க. அவன் என்ன பண்ணுவான், லேசா வந்து உங்களை கிண்டி விட்டுட்டு போயிடுவான். அது நடக்கும். நீங்க பாத்துருக்கலாம் எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப்ல கட்டவரல் வலிக்க டைப் பண்ணி போட்டுக்கிட்டு அடிச்சா அவன் என்ன பண்ணுவான், எதுவுமே பேச மாட்டான். அவன் மானங்கட்டவன்.
ஆனா உங்களை வந்து அவன் வந்து உங்களை ட்ரைன் வந்து பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து அவன் வந்து இது பண்றான், மேனிபுலேட் பண்றான். அப்ப நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா, நீங்க வந்து ஒண்ணு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த மாதிரி எதிர்காலத்துல போட மாட்டீங்க, அமைதி ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறான். அப்படிலாம் கிடையாது. ம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு அழிவு கிடையாது. நல்லதை செய்யணும். மணியரசன் ஐயா சொன்ன மாதிரிதான். என்னன்னா, ம். காடுகள் முழுக்க முட்செடிகள் இருக்கு. வந்து அரசியல் வந்து அந்த முட்செடிகளுக்கு எல்லாத்துக்கும் தொப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நடந்து போவேன்னா அது ஆகா வழி கொள்கை. ம். உன் காலுக்கு மட்டும் செருப்பு போட்டுக்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. நடந்து போ. உன் பயணத்தை தொடருங்கிறாரு. நம்ம அதே மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம காலுக்கு தமிழ் தேசியம்ங்கிற ஒரு பாதுகாப்பு அரணை போட்டுக்கிட்டு நம்ம தொடர்ந்து நடக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம செய்யறோம். சிறப்பு. அருமை, அருமை, அருமை. நிறைய கேள்விகள் கேட்டேன். நிறைய புரிதல், நிறைய தெளிவுகள் கொடுத்தீங்க. ஐ திங்க் எனக்கு இந்த மாடை பத்தி ஒரு யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க வந்து நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தமிழ் தேசியம்னா அது ஒரு எலினேட்டடான ஒரு விஷயம்ன்ற மாதிரி இல்லாம தமிழர் நலன் தான் ரொம்ப முக்கியன்றதை வந்து அடிப்படையை எடுத்துக்கிட்டு தமிழர்கள் ஒன்றிணைன்றது வந்து நம்முடைய கோரிக்கையா இருக்கு. இந்த மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றி. இதுல எவ்வளவு முக்கியமானதுன்னா, தமிழர்கள் வலிமையோட இருந்தாதான் மற்றவர்கள் வலிமையோட இருக்க முடியும். உண்மை. நானே விழுந்துட்டேன்னு வச்சுங்க, உங்களை ஏப்பம் விட்டுட்டு போயிருவான். கரெக்ட். சென்னை மாகாணத்துல தமிழர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வலிமையா எடுத்ததுனாலதான் தென்னிந்திய திரைப்பட உலகம் தப்பிச்சுது. ஆமா. இல்லன்னா இந்தி ஏமன் இன்னைக்கு விஜய் வந்து டான்ஸ் போடுறாரு இல்லீங்களா? இன்னைக்கு விஜய்க்கு பதிலா சல்மான் கான் தான் சட்டையை கைட்டி போட்டு வந்திருப்பாரு. ஆமா, உண்மைதான். நீங்க நான் குஜராத்துக்கு பயணப்பட்டிருக்கேன். அங்க குஜராத்தி திரையுலகம் அழிஞ்சிருச்சு. பெரிய பெரிய இசை மேதைகள் பங்காளத்துல இருந்து வருவாங்க. இந்த இவரெல்லாம் இந்த இவரெல்லாம் டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது. பெரிய இசை மேதை பங்காளிகள். அவங்க தாய்மொழிக்கு இசை பண்ணலையே. அவங்க வந்து இதுக்கு தானே பங்களிச்சிருக்கிறாங்க. இந்தி திரையுலகம், மராட்டி திரையுலகம் அழிஞ்சு போச்சு. இந்த சில மொழிகளே போஜ்பூரி இந்த இதெல்லாம் ஹிமாச்சல் எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. ஆமா. தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் பாதுகாப்பா இருந்ததுனால இந்த தெலுங்கு ஹீரோக்கள்லாம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து ஜெய் சின்ன கேசவான ஒரு ரிவர்ஸ்ல விடுறாரு இல்லைங்களா? நம்ம மெட்ராஸ்ல இந்த போராட்டங்கள்லாம் நடக்கும் பொழுது அவர் மெட்ராஸ்ல இருந்தவர். இந்த முதுகெலும்புலதான் தெலுங்கு திரையுலகம் தப்பிச்சது. இந்த முதுகெலும்புலதான் மலையாளம் தப்பிச்சது. இதுல அப்ப தமிழன் வலிமையா இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வலிமையா நிக்கிறீங்கிற உங்களுக்கு அந்த நன்றி கடன் பட்டவர்கள் நீங்க தமிழர்களுக்கு. அதற்கான இழப்ப இன்னொரு விஷயம் பாக்குறேன் ராஜா. ஆக்சுவலி என்னன்னா நம்ம தமிழர் நம்மளோட சிக்கல் என்னன்னா தமிழர்கள் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகாலயோ இல்ல ஆந்திராலயோ இல்ல கேரளாலயோ நம்மள வந்து இப்ப டைரக்டா கான்ஃபரன்ட் பண்ற மாதிரிதான் வச்சிருக்காங்க தவிர ஆனா நம்மள யுனைட் பண்றதுக்கு யாருமே இல்லை இங்க. ஏன்னா இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து நம்மால் கிடையாது. ஸோ அவன் என்ன பண்றான், எல்லாருமே கான்ஃபரன்ட் பண்றதுக்கு தான் நம்மள ஷீல்டா வச்சிருக்காங்க எல்லா இடங்கள்லயுமே. இப்படி கர்நாடக பிரச்சனை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அவங்க அடிப்பாங்க, இங்க முல்லைப்பெரியால பிரச்சனை, இந்த பக்கம் ஆந்திரால பிரச்சனை. இது எல்லாமே வந்து இவனுங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றானுங்க, நம்மள வந்து எதிரியா காட்டிட்டு இருக்காங்க சுத்தி மத்த எல்லாமே. அதை தமிழம் புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு ஒரு சின்ன மெட்டஃபர் ஒரு வேற ஒரு விதத்துல இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய மலைப்பாம்பு அது என்ன பண்ணுது, ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை தாண்டி வருது. அதாவது ஒரு அறம்னு வச்சுக்கலாம், அதுல கூர்மையான பல்லு இருக்கு. அதுல அதை தாண்டி வரும் பொழுது அது உடம்ப கீறிடுது. இது பாட்டுக்கு போயிருக்கும். இது என்ன பண்ணுச்சு, என்னது நீ என்ன காயப்படுத்துறியா, நான் உன்னை கடிச்சா நீ என்ன ஆக தெரியுமான்னு போய் இது வாயை வச்சு கடிச்சுது அந்த கூர்மையான பகுதியை. அது என்ன பண்ணுச்சு, பல்லையும் உடைச்சிருச்சு, வாயையும் புண்ணாக்கிருச்சு. இந்த பாம்பு என்ன நினைச்சுதான், என் வாய் உனக்கு பலம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் முறுக்கணும்னா யானை குட்டியே எலும்பு உடைஞ்சிரும், என் உடம்பு அவ்வளவு வலிமையானதுன்னு இது போய் முறுக்கி இருக்கு, துண்டு துண்டா போயிருச்சு. தமிழர்கள் அரசியலை இப்படிதான் அணுகுறோம். அப்ப இவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. அப்ப நீங்க வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழன் வாழ்ந்தால்தான், தமிழச்சி வாழ்ந்தால்தான் தமிழ் வாழும், தமிழ்நாடு வாழும். அதன் நோக்கம் உங்க பிள்ளை வாழணுங்கிறது உங்களுக்கு தான் இருக்கணும். உங்க பிள்ளை மாதிரி மற்ற பிள்ளைகள், அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லைங்களா,
தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலைங்கிறாரு. தென்புலத்தார்னா உன் மூதாதையர்கள், தென்புலத்தார் தெய்வம் உன்னோடு வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையில வந்த உன்னுடைய மூதாதையர்கள், தெய்வம் விருந்து உனக்கு வர்ற விருந்தினர்கள், ஒக்கல் உன்னை போலவே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுபவர்கள், உன்னை சார்ந்து இருப்பவர்கள். இங்க அந்த ஒக்கல்ங்கிறது உங்க இனத்தை கூட குறிக்கும். அடுத்தது தான். இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை இருக்கிற மாதிரி திருவள்ளுவர் தமிழர்களுக்கு 5 கடமையை கொடுக்கிறாரு. உன்னுடைய மூதாதையர்களை மறந்துடாத, உன் தெய்வங்களை மறந்துடாத, உன்னுடைய விருந்தினர்களை மறந்துடாத, உன்னை மாதிரியே இருக்கக்கூடிய உன் இனத்தவனை நீ மறந்துடாத. இதெல்லாம் இருக்கணும்னா நான் இதெல்லாம் செஞ்சதுனால நான் அழிஞ்சு போயிட்டேன் நிக்காத, தான் உன்னையும் நீ காப்பாத்திக்கணும். இந்த 5 கடமைகள் தான் உன்னுடைய தலையாய கடமைன்னு வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்டிட்டாரு. அப்ப இந்த திருக்குறள் துரதிருஷ்டவசமா அதிர்ஷ்டவசமாங்கிறதெல்லாம் தாண்டி நமக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அந்த கடமையை அதை உணராமல் தமிழன் அதுல இருந்து தள்ளி போனா, பாபா பிளாக் ஷிப் ஹாவி எனி உல் ஒன் பேக் ஃபுல் ரைம் படிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க, இது நிக்குமா? இது ஒரு எவ்வளவு பெரிய விஸ்டம். இது காலம் உனக்கு கத்துக் கொடுக்கும். நிராகரிக்கப்பட்டு அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம முன்கூட்டியே போய் நம்ம பெற்ற இனம்ங்கிறதுனால நம்ம அதை போய் இந்த மாதிரி அமைப்புகள் வச்சு நம்ம அதை ப்ரொபகண்டாவை பாசிட்டிவா முன்னாடி எடுத்துட்டு போறோம். இவ்வளவுதான் நம்மளால இன்னைக்கு செய்ய முடியும் சங்கர். நம்ம அதனால மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் அவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் கொஞ்ச நாளைக்கு. நம்ம செய்யறதை நம்ம தொடர்ச்சியா செய்வோம். அதற்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு வேண்டுகோளாகவும் நான் விடுக்கிறது என்னன்னா, எல்லா மனம் ஆச்சரியங்களையும் தலைவர்களை இதெல்லாம் மாறி ஒரு குடும்பமா வாங்க, வாஷிங்டன் டிசில கூடுவோம். ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த 2 வாரத்துல வருது, 5ஆம் தேதி. அன்னைக்கு வாஷிங்டன்ல இது தலைப்பே ரொம்ப தமிழ் தேசிய வசந்த கால கூடுகை. அப்ப தமிழ் தேசியத்துக்கு வசந்த காலம் வருது. நம்ம அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த உலகத்துல நம்ம அறம் நம்ம மட்டும்தான் அதற்கான பாத்தியப்பட்டவர்கள். அந்த அறத்தை காப்பாற்றுவது நம்மளுடைய கடமை. அதை தொடர்ந்து தமிழர்கள் வாழ்வதற்காக என்ன ஆவணம் செய்யுமோ அதை நேட்னா தொடர்ந்து செய்யும். அதற்கான முதல் படியை எடுத்து வைக்கிறோம். எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும். வாங்க வாங்க வாங்க. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. அருமை 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 ராஜா. மிக ரொம்ப பொறுமையா எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நுணுக்கமான கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களோட பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி.